இந்த மாதம் ஆண்டவர் உங்களை வேடிக்கை பார்க்கிற வைக்கிற மாதம். நீங்க சும்மா இருக்கிற மாதம். அது பாட்டுக்கு அந்த காரியம் நடந்துட்டே இருக்கும், அது பாட்டுக்கு அந்த யுத்தம் நடந்துட்டே இருக்கும். உங்களுக்கு எதிராய் எழும்புகிற ஆயுதங்கள் எல்லாம் அப்படியே முறிக்கப்படும். நீங்க எதுவுமே பண்ணாம நீங்கள் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுவீர்கள். நீங்க சும்மா இருந்து கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பார்ப்பீர்கள். அது உங்களால் அல்ல, உங்கள் பலத்தால் அல்ல, கர்த்தரே உங்களுக்கு செய்ய போகிறார். இந்த மாதம் அப்படித்தான் ஆண்டவர் உங்களை நடத்த போறாரு. உங்களை சும்மா உட்கார வச்சு உங்களுக்கு முன்பாக இருக்கிற பெரிய யுத்தத்தை இந்த மாதம் கர்த்தர் முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் கர்த்தருடைய பிள்ளைகளை ஒன்று நடக்கும். கர்த்தர் உங்களை சும்மா உட்கார வைத்து உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற யுத்தத்தை அவர் செய்து ஜெயத்தை உங்களுக்கு தருவார். இது அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் பாராட்டுகிற பெரிய அன்பு. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். தகப்பனே, இந்த மாதத்தினுடைய ஆண்டவரே, இந்த மாதத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். நீர் கொடுத்த வார்த்தைக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த மாதம் யுத்தத்தை எங்களுக்காக செய்கிறவர். ஹல்லேலூயா. எங்கள் கைகளிலே ஒன்றும் இல்லாதிருந்தும் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தெய்வம். எதிராளியை விட நாங்கள் குறைவாய் இருக்கிறதை பார்த்து எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர். அத்தனையும் ஆண்டவரே எங்களுக்கு சாதகமாய் இருந்தோம், எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஒரு சில கூட்டத்திற்கு விரோதமாய் எழும்பி எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர். இந்த வாக்குத்தத்த வசனத்தை, இந்த சத்தத்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அத்தனை பேருடைய தலையின் மேலும் கர்த்தர் வைப்பீராக. இந்த மாதம் எங்கள் பிள்ளைகள் புறப்பட்டு போகிற இடமெல்லாம் ஆண்டவருடைய தெய்வீக கரம் கூட இருப்பதாக. இந்த மாதம் கர்த்தர் ஒரு மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் எங்கள் பிள்ளைகளை வைப்பீராக. இந்த மாதம் கர்த்தர் அவர்களுக்கு செய்கிற காரியம் பெரியவைகளாய் இருப்பதாக. ஹல்லேலூயா. எந்த மாதத்திலும் பார்க்காத ஒரு செழிப்பு, ஒரு உயர்வு, ஒரு அங்கீகாரம், ஒரு கைத்தட்டல் இந்த மாதம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்டாகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. சாப்பிடுகிற ஆகாரம், குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று, பண்ணுகிற பிரயாணம், செய்கிற வேலை, எல்லாவற்றிலும் என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என் சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளோடு இருப்பதாக. இந்த மாதம் அவர்களுக்கு விரோதமாய் உருவாக்குற ஆயுதங்கள் அது வாய்க்காமலே போவதாக. இந்த மாதம் ஆபத்து இல்லை, சுகவீனம் இல்லை, மருத்துவ செலவு இல்லை, சமாதான குறைவு இல்லை, எங்கும் ஒரு மகிழ்ச்சி உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக ராஜா.